தென்காசி அருகே விவசாய நிலத்தில் புகுந்த யானைகளை விரட்டும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுந்தர மகேஷிடம் கேட்கலாம். சுந்தர மகேஷ், தென்காசியின் அருகே எந்த பகுதியில் விளைநிலங்கள்ல யானைகள் புகுந்திருக்குது, எத்தனை யானைகள் புகுந்திருக்கின்றன, என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இப்போது அவைகளை வனப்பகுதிக்குள் விரட்ட? திலகவதி, தென்காசி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி அடிவாரத்தில் உள்ள வடகரை, மேற்கரை உள்ளிட்ட பகுதிகளில் அடிக்கடி யானைகள் வனத்திற்குள் இருந்து வெளியேறி விவசாய நிலங்களையும் விவசாய தோட்டங்களையும் அழித்து வருவதை தொடர் வாடிக்கையாக கொண்டுள்ளது. இந்த நிலையில் விவசாயிகள் பல்வேறு கட்ட போராட்டங்களை தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள். வனத்துறையினர் வனத்திற்குள் யானையை விரட்டுவதற்கு தினந்தோறும் சிரமப்பட்டு வருகிறார்கள். இந்த சூழ்நிலை இன்று அதிகாலை முதல் நெல் வளாகம் பகுதியில், அதாவது மேற்கரை வடகரை இடையே உள்ள வடகரை பகுதியில் உள்ள நெல் வளாகம் என்ற மிகப்பெரிய வயல்வெளிக்குள் புகுந்த யானைகளானது வயல்வெளிகளை முழுவதுமாக துவம்சம், அதாவது அந்த வயல்வெளிகளை நாசப்படுத்தி தற்போது வாழைத்தோப்பிற்குள் அது முகாமிட்டுள்ளது. தோட்டங்களுக்குள்ளும் வயல்வெளிகளுக்குள்ளும் மாறி மாறி யானைகள் நடந்து வருகிறது. யானைகளை விரட்டுவதற்காக வனத்துறையினர் சுமார் 20க்கும் மேற்பட்டோர் இந்த பகுதியில் முகாமிட்டுள்ளனர். காவல்துறையினர் அந்த பொதுமக்கள் யானைகளை பார்ப்பதற்காக உள்ளே வரக்கூடியவர்களை தடுத்து நிறுத்துவதற்காக 30க்கும் மேற்பட்ட போலீசார் பல்வேறு பகுதிகளில் காவலில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து யானைகள் இந்த பகுதியை மிகவும் சேதப்படுத்தி வருகிறது. இந்த பகுதியில் யானைகள் தொல்லை அதிகரித்து இருப்பதற்காக விவசாயிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர். தளபதி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுந்தர மகேஷ்.